அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் கொடுத்துருந்தது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் கிட்டத்தட்ட 3 மந்த்துக்கு அப்புறம் 4 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் எடுக்கிறேன். இன்ட்ராடே கிளாஸ் வந்து அக்டோபர் 14th ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் எல்லாமே நான் மெசேஜ் பண்ண உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். வேணுங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் வாங்கிக்கோங்க. இதில் ஸ்டாக் ஆப்ஷனை பற்றியும் இன்ட்ராடேக்கு ஸ்டாக்கையும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மெத்தடு. இண்டெக்ஸுக்கெல்லாம் ப்ரீமியம் கால்குலேஷன் வரும், ஸ்டாக்குக்கு ப்ரீமியம் கால்குலேஷன் ப்ளஸ் ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணியும் வரும். அடுத்தது ஒரு 4 விதமான பேட்டர்னா மணி மேக்கிங் ஃபார்முலா கிடையாது. இது முழுமையா ஒரு நாளைக்கு இன்னைக்கு மார்க்கெட் இப்படிதான் ட்ரேட் ஆகுங்கிறது ஒரு குறிப்பிட்ட இதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். நம்மளால இந்த இடத்துல போயிட்டு நம்ம இந்த ட்ரேட் எடுத்தாவே போதும் அப்படிங்கிற அந்த டைரக்ஷன். அப்புறம் டைமிங் வந்து டைமிங்ல ஒரு சில வேற ஒரு டைமிங் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி, அந்த இது கிடையாது இல்லாம அனதர் டைமிங் இதெல்லாம் நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு மண்டே ட்ரேடு நம்ம சேனல் ஸ்லோகன் படி மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 25,100 கால் 78 ரூபீஸ்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடும், மேலே இருந்தால் மார்க்கெட் அப் சைடும் சொல்லியிருந்தோம். பாருங்க, 78 ரூபீஸ்க்கு கீழே மார்க்கெட்டு இவர் இந்த 2500 காலு, அப்போ மார்க்கெட்டு டவுன் ஆயிருக்கும். ஏறிக்கலாம் இறங்கி இப்படியே தான் ட்ரேட் ஆயிருக்கும். இறங்கிறதுக்கான ப்ரெஷரை காமிச்சிருக்கோம். அது மட்டுமல்ல, அது ஏன் இங்கேருந்து வந்து திரும்பிச்சு அப்படிங்கிறதுக்கான விடை உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக் ஒரு விலையில போயிட்டு இதர் திரும்பணும் ஆர் அதர் டைரக்ஷன் போகணும். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு விலையில திரும்பணும் ஆர் சேம் டைரக்ஷன் போகணும். இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம எந்த ஒரு இது பார்க்கலாம். மார்க்கெட் நான் 7:30 மணிக்கே போட்டேன் வீடியோ. அப்போ இந்த இடத்துல வரும்பொழுது தான் நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ உங்கள் டெக்னிக்கல் கூட ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா ப்ரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் எது மேட்ச் ஆச்சாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி அந்த ட்ரேடை நீங்கள் எடுக்கலாம். பப்ளிக் டொமைனில் யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்கிறதையும் சேர்த்து தான். சரி, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ 1 மினிட் டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணி இண்டிஷனை 5 மினிட்டாக கன்வெர்ட் பண்ணி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணுங்க. நான் 5 மினிட்ஸை மட்டும் காமிக்கிறேன். உள்ள போனோம் டைம் ஆகுங்கிறதுனால பாருங்க, இந்த இடத்துல இருந்து எந்த ஒரு 5 மினிட்ஸ்லையும் ஃபார்மேஷனே இல்லை. இதில் வந்து செல் ஃபார்மேஷன் மட்டும்தான் இன்னைக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் என்ன இருக்கோ அந்த இதுவும் நம்ம எடுத்துக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸாக என்ன இருக்குது அப்படின்னாக்கல முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் இருக்கும், செக் பண்ணிக்கும். இல்லை இன்னைக்கு எந்த இதுவும் கொடுக்கலன்னா செல்லிங்கில் மட்டும்தான் நம்ம இருக்கணும். செல் ட்ரிகர் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் புட்லேயும் செல் ட்ரிகர் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் செல்லு தான் ட்ரிகர் பண்ணியிருக்கு. அப்போது எவ்ரி இதில் வந்து செல்லை மட்டும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் 1 மினிட்ல போய் பார்த்தீங்கன்னா அழகாக பை எடுத்து மார்க் பண்ணி ப்ராஃபிட்டை போயிட்டு ரிட்டர்ன் நம்ம என்ன டார்கெட்டோ அதை கொடுத்துட்டு தான் கீழே வந்திருக்கும். மறுபடியும் இந்த இடத்துல இருந்து ஏன் மேலே இருச்சுங்கிற விடை உங்களுக்கு 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நான் 5 மினிட்ஸில் மட்டும் ஷோ பண்ணுறேன். 5 மினிட்ஸை மார்க் பண்ணி 15 மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சிருக்கும். 15 மினிட்ஸில் மேலே போயிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாங்க நம்முடன்.